சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் திரைத்துறையின் லாபத்தை பெரிதும் பாதிப்பதாக பிரபலங்கள் தெரிவித்துள்ளனர். சினிமாவின் லாபத்தை பாதிக்காத வகையில் விமர்சனங்களை முன்வையுங்கள் என சமூக வலைதளங்களுக்கு விஷால் எழுப்பிய கோரிக்கையை ரஜினி, தானு உள்ளிட்டோர் வழிமொழிந்து பேசினர். நடிகர் பிரபுவின் மகன் விக்ரம் பிரபு நடிப்பில் வெளியாக உள்ள நெருப்புடா திரைப்பட இசை வெளியீட்டு விழா சென்னை தியாகராய நகரில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால், சமூக வலைதளங்களில் வெளியாகும் விமர்சனங்களால் திரைப்பட வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஒரு படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதுன்னா give the film to breathe a little bit. இல்லனா உங்களோட பேரை போட்டு இது மக்களோட கருத்து அப்படின்னு போடாதீங்க. தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் விஷால் அணிக்கு எதிராக இருந்த தயாரிப்பாளர் தானுவும் விஷாலின் கருத்தை ஏற்றுக்கொண்டு பேசினார். மேலும் வர்த்தகத்தை பாதிக்காமல் சமூக வலைதளங்கள் விமர்சனத்தை முன்வைக்க வேண்டும் எனவும் நடிகர்கள் கோரிக்கை விடுத்தனர். தம்பி விஷால் சொல்லிய சொல்லுக்கு நாங்கள் வழிமொழிகின்றோம். நான் எத்தனையோ பேரிடம் சொல்லுவேன், நீங்கள் எது செய்தாலும் ஒரு வாரம் தள்ளி செல்லுங்கள். அவரு இளைஞரா இருந்தாலும் விஷால் சொன்ன ஒரு சரியான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு மீடியாவுக்கு நான் அதான் சொல்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னைக்கு ஒரு 3 நாள் வசூலுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலயும் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். இனிமே கேட்காதீங்க விஷால் சார், ஏதாவது ஒரு ஆர்டர் போடுங்க. ஏன்னா இந்த 4 பேர் எல்லாரையும் நாங்க சொல்லல, எல்லாருமே நல்லா தான் பண்றாங்க. ஒரு 4 பேர் முடிச்சுட்டு அந்த 5 நிமிஷத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சார் அவங்க. சோ இது நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டோம். திரைப்படங்களை விமர்சிப்பவர்கள் தொடர்புடையவர்களின் மனம் புண்படாதபடி விமர்சிக்க வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்தும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். படம் எடுக்கிறது எங்களுடைய அது பொறுப்பு, நம்ம கடமை, நம்மளோட வேலை. அது நீங்க விமர்சிக்கிறது அது உங்களுடைய வேலை. பட் அது விமர்சனம் செய்யறது கூட அது எப்படி செய்யணுங்கிறது ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் டிஃபர்ஸ். நீ வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க சொல்றது வேற, சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்றது ஒரே விஷயம் தான். பட் அது எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. திரைப்படம் வெளியான சில மணி நேரத்திலேயே விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதால் சிறிய தயாரிப்பாளர் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்படுவதாகவும் அவர்கள் கூறினர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.